அங்கிள் அங்கிள், என்ன இது? ஏன் காரெல்லாம் தொடச்சுக்கிட்டு? பரவாயில்லப்பா, சும்மா இருக்க முடியல. சொன்ன கேளுங்க அங்கிள், நீங்க கார் துடைக்கிறது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. பரவாயில்ல விடுப்பா. உன் மாமாவுக்கு நல்ல டியூஷன் எடுத்திருக்க போல இருக்கு. காரெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. தம்பி, நேத்து நைட்டு நீங்க பண்ணது உங்களுக்கே சரியாப்படுதா? உங்களை நான் அந்த கோலத்துல எதிர்பார்க்கவே இல்லை. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இதை நான் சொல்லப்பா, இந்த நாடே சொல்லுது. நீங்க குடிச்ச பாட்டில்ல கூட இதுதான் சொல்லியிருக்கு. தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொலைகாரனை விட குடிகாரன் தான் ரொம்ப மோசமானவன். நான் படிச்ச குட்டி கதை ஒண்ணு. அந்த கதையில காட்டு வழியா போன ஒருத்தனை சாத்தான் வழிமறிச்சு ஒரு பொண்ணை காட்டி கெடுக்க சொல்லிச்சான். அவன் நல்லவங்கிறதுனால கெடுக்க மாட்டேன்னு சொன்னானா. விடாத சாத்தான் இந்த குழந்தையாவது கொல்லுன்னு சொல்லிச்சான். அதுக்கு அவன் முடியவே முடியாது, நான் வேணா செத்து போறேன்னு சொன்னானா. அதுக்கு அந்த சாத்தான், நீ சாக வேண்டாம், இந்த சாராயத்தை மட்டும் குடி, உன்னை விட்டுறேன்னு சொல்லிச்சான். அதனால எனக்கு மட்டும்தானே பிரச்சனைன்னு அந்த நல்லவன் சாராயத்தை குடிச்சானா. போதை தலைக்கேறி அந்த பொண்ணை கெடுக்க துணிஞ்சிருக்கான். அதுக்கு இடைஞ்சலா வந்து அந்த குழந்தையும் கோபத்துல கொண்டுட்டானா. கடைசியா சாத்தான் நினைச்ச மாதிரியே பொண்ணையும் கெடுத்தாச்சு, குழந்தையும் கொண்டாச்சு. என்ன கேட்டா, இது ரெண்டும் சாத்தானுடைய போதையில் நடக்கல, சாராயத்தோட போதையில தான் நடந்திருக்கு. தம்பி, பாலை குடிக்கிறவனுக்கே விதவிதமா வியாதி வர்ற காலம் பாது. இப்ப போய் தெரிஞ்ச பாய்சனை குடிக்கலாமா? வேண்டாம் தம்பி, இந்த பழக்கம் இது ஆரம்பிச்ச நாளையே கடைசி நாளா மாத்திக்க. நீ நல்லா இருப்ப. இல்ல அங்கிள், அது என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தினதுனால. கெட்டதை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நல்லதை சொல்றதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். மற்றவங்க சொன்னதை கேட்டே இல்ல, இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோ. இனி இந்த கரும்பத்தை தொடவே தொடாத. வேணாம், அது பாவம். குடிச்சா இந்த சொசைட்டி நம்மள மதிக்காது. இது பாருப்பா, உனக்குள்ள நீயே ஒரு சத்தியத்தை பண்ணிக்கோ. இது யாரோ ஒரு அந்நியன் சொல்றதா நினைக்காம உங்க அப்பா மாதிரி நான் சொல்றதா நினைச்சுக்கோ. வாய மூடுங்க. சொல்லாதீங்க, இன்னொரு தடவை உன் அப்பா மாதிரின்னு சொல்லாதீங்க. சொன்னா உங்களையும் நான் மதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆள் தான் என்னுடைய பரம எதிரி, பர்சனல் எதிரின்னு. அது தெரிஞ்சும் ஏன் தேவையில்லாம அந்த மாக்காம் பேரை, அந்த மண்ணாங்கட்டி பேரை தேவையில்லாம என்கிட்ட கொண்டு வரீங்க? என் மகனே ராசா அப்படி போடுற அருவாள. நேரம் வரும்போது இவன் தான் உன் அப்பன்னு சொல்றேன், அப்ப வச்சு வாங்க. சாரி அங்கிள், நீங்க தேவையில்லாம என்னுடைய கோவத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க. என் பிறப்புக்கு காரணமானவன் ஒரு ஃப்ராட். என் அம்மாவை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போன மகா அயோக்கிய. தயவு செஞ்சு இனிமே அவன் ஞாபகத்தை எனக்குள்ள உருவாக்காதீங்க. கௌரியோடைய மாமாவா இனி குடிக்காதன்னு அழுத்தி சொல்லுங்க, இல்ல அடிச்சா கூட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். குடிய பார்க்க கூட மாட்டேன். ஆனா என் அப்பா பேரை சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணா தினம் தினம் குடிச்சிட்டு தான் வருவேன். காலையில எந்திரிச்ச உடனே காஃபிக்கு பதிலா பிராண்டியை தான் குடிப்பேன். ஆமா, நான் பக்கா குடிகாரனா பப்ளிக்ல குடிகாரனா மாறிடுவேன். அந்த ஆள் நேரா வந்தா அவனை கொலை கூட பண்ணிடுவேன். ஆமா, கொலை கூட பண்ணிடுவேன். என்ன ஜூனியர், தேவையா உனக்கு இந்த நோஸ் கட்டெல்லாம்? இதுக்குதான் எச்சில் இலையை எடுக்க வந்தா இலைய மட்டும் எடுத்துடணும், எல்லாம் மீறி போய் தலையெல்லாம் எண்ணக்கூடாது. என்ன ஜூனியர், கேட்டல, அவன் அப்ப நேரம் வந்தா கொலை கூட பண்ணுவானோ. இதெல்லாம் உனக்கு தேவையா?